மக்களே ஒரு சூப்பரான அப்டேட்டு. நெறைய பேர் வந்து பொங்கலுக்கு வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. ஊருக்கு வந்தவங்க ரிட்டர்ன் போற வகையில பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ட்ரெயின் கொண்டு வந்திருக்காங்க. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் போகுது. இதனுடைய ரூட் வந்து ஒரு செம்மையான ரூட்டு. திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வந்து, தென்காசியிலேருந்து தாம்பரம் போகுது மக்களே. ஸோ ரூட் நல்லா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வண்டி வந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்புது. திருநெல்வேலியிலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பை, பாவூர் சத்திரம் வழியா வந்து தென்காசி வந்துடுது. தென்காசியில வந்து லோக்கோ ரிவர்சல் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சங்கரன்கோவில், ராஜபாளையம், விருதுநகர், விருதுநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை, அடுத்து கொடைக்கானல் ரோடு, திருச்சி, அப்படி போய் பார்த்தீங்கன்னா அரியலூர், அப்புறம் விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் போகுது மக்களே. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 18ஆம் தேதி மத்தியானமா கிளம்புது. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து கிளம்புது. நம்ம ஊருக்கு, அதாவது தென்காசிக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 3:15க்குள்ளே வருது வண்டி. ஸோ தென்காசிக்கு வந்து 3லேருந்து 3:15க்குள்ளே வந்து இங்கேருந்து லோக்கோ ரிவர்சல் பண்ணி வண்டி வந்து தென்காசிலேருந்து கிளம்பும். இந்த வண்டியோட கோச் கம்போசிஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8 அன்ரிசர்வ்ட் கொடுத்துருக்காங்க, 8 ரிசர்வேஷன் கோச் கொடுத்துருக்காங்க, 2 எஸ்எல்ஆர்டி கோச் கொடுத்துருக்காங்க மக்களே. இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. மொத்தம் 331 ஸ்லீப்பர் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க மக்களே. பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு 411, 400ன்னு வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிடுச்சு. அவ்வளோ டிமாண்டான ட்ரெயின். அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குது. அனைவருமே பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே.